தகுதியான ஆளுக்கு எல்லாம் தானா கிடைக்கும். மாயா, பெரியம்மா கோவிலுக்கு போறீங்களா? ஆமா மாயா, அவர் எனக்காக இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் மனசுக்கு நிறைவா இருக்கு. அவருக்கு என் மேல பாசமும் அக்கறையும் இன்னுமே இருக்கு. எனக்கு அது போதும். முதல்ல இதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் கோயிலுக்கு போறேன், அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க பெரியம்மா. சரி, அப்ப நான் வரேன். பாத்தீங்களா, பெரியப்பா பெரியம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அவர் கொஞ்சமா கேர் பண்ணதுக்கே பெரியம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு எப்பவுமே பெரியப்பா நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அதை தவிர அவங்களுக்கு பெருசா எந்த ஆசையும் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க இன்னசென்ட் ஆனவங்க. ஆனா நீங்க அவங்கள தோக்கடிக்க பாக்குறீங்க. இனிமேலாவது கொஞ்சம் திருந்துங்க. என்ன நீ இவ பாட்டு ஓவரா பேசிட்டு போறா? நமக்கே பாடம் எடுத்துட்டு வர போறா. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கோயில் நகையை நீதான் மாத்தினியா? ஆமா அண்ணி, நான் லிங்கம் மாமா சொல்லிதான் அதை செஞ்சேன். என்கிட்டயே மறைச்சிட்டல்ல? சரி, அப்புறம் எப்படி அந்த நகை தங்கமா மாறிச்சு? அது எங்களுக்கே தெரியல, ஒரு புதிராவே இருக்கு. சரி விடு, அடுத்த தடவை எதை செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். ஆனா இவ எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டாளே, இதை இப்படியே விடக்கூடாது. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அவளை மாமாவால கூட வெளியே அனுப்ப முடியல. நாம நினைச்சா மட்டும் முடிஞ்சிருமா? நம்மளால முடியாததா, ஆனா இந்த வீட்ல ஒரு ஆள் நினைச்சா முடியும். இவளை மொத்தமா இந்த குடும்பத்தை விட்டே விரட்டிடலாம். யார் அண்ணி அது? தானா. தானாவை வச்சுதான் இவளை வெளியே துரத்தணும். எப்படி? சொல்ற, வா போலாம். அண்ணி, அதோ அங்க பாருங்க, அங்க இருக்கு. வாங்க. வா. வாங்கம்மா, வாங்க, உட்காருங்க. என்னம்மா, போட்டோ எடுக்கணுமா? என்ன சைஸ் போட்டோ? பாஸ்போர்ட் சைஸா இல்ல நார்மல் சைஸ் போட்டோவா? இல்லங்க, போட்டோ எடுக்கிறதுக்காக வரல. பார்வதி சொல்லு. இந்த போட்டோவை பெரிய சைஸ் போட்டோவா ஃப்ரேம் பண்ணணும், முடியுங்களா? பண்ணிரலாம் மேடம். எவ்வளவு நேரம் ஆகும்? பிரிண்ட் மட்டும்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஃப்ரேம் போடணும்னா ஒரு 1 hour ஆகும். எவ்வளவுங்க ஆகும்? 1500 ரூபாய். அவ்வளோவா? கண்ணாடி ஃப்ரேம்லாம் போட்டு டஸ்ட் எது படாதபடி நான் போட்டு கொடுக்குறேன் மேடம். சரிங்க. பார்வதி, காசு கொடு. அப்புறம் தம்பி, வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? பண்ணிரலாம் மேடம். ஏ தம்பி, இங்க வா. இவங்க அட்ரஸ் தருவாங்க, எழுதி வாங்கிக்க. போட்டோ ஃப்ரேம் போட்டதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் டெலிவரி பண்ணிடணும். சரியா? சரிங்கண்ணே. தம்பி, ஒரு உதவி. காசு கொடு. இந்த தம்பி. மேடம் மேடம் மேடம், இது எதுக்கு மேடம்? நீங்க அந்த போட்டோஸை வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது சரிங்க மேடம். சரிங்க. போலாமா? போலாம். வரேன் தம்பி. வாங்க மேடம்.
பாப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் என்ன விஷயம்? அந்த கார்த்திக் கேஸை பத்தி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சில டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். வீட்டில் ஜானகிமா இருக்காங்களா? ஆ, இல்ல வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஓ பா, கார்த்திக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆள் எப்படி? நல்ல பையன்தான். அதனாலதான் தனாவுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும்பா, கேள்விப்பட்டேன். கார்த்திக்கு என்னாச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? விசாரிச்சா தெரியும்பா, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சாதான் எங்க குடும்பத்து மேல இருக்கிற பழி போகும். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் 2-3 நாள்ல அந்த கார்த்திக் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிடும். அடடே வாங்க சார். ஆ, எப்போ வந்தீங்க? இப்பதான். நல்லா இருக்கீங்களா அண்ணா? இந்த தண்ணி டேங்க் கட்டுற விஷயமா கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து சில அதிகாரிங்க நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணுமா? அதான் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு உங்களை உடனே வர சொன்னாங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி குரு, வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆ சரிங்கப்பா. பத்மா, அண்ணே, கார்த்திகை பத்தி விவரம் கேட்கறதுக்கு தான் வந்திருக்காரு. அவர் கேட்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணே. நான் வரேன் குரு. ஆ வாசி. அண்ணா போலாண்ணே. சார் போயிட்டு வரேன் சார். நீங்க தானே மாயா? ஆமா சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. என்ன நீ மாயா கிட்ட ஏதோ பேசணும்னு கூப்பிட்டிருக்காரு? அண்ணியும் இவ்வளோ அன்னைக்கு வீட்ல இல்லைன்னு நம்ம சொன்னோம்ல, அதை பத்தி தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ம். சொல்லுங்க சார். கார்த்திக் நீங்க படிச்ச காலேஜ்ல தானே கோச்சா இருந்தாரு? ஆமா சார். கார்த்திக்கும் தனாவும் லவ் பண்ணாங்களா? அது இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் விசாரிச்சேன். அவங்க 2 பேரும் லவ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. உண்மையை சொல்லுங்க, அவங்க லவ் பண்ணாங்க தானே? ஆமா சார். கல்யாணம் நடந்த அன்னைக்கு நீங்க தானே கதிர தனா கழுத்துல தாலி கட்ட சொன்னீங்க? ஆமா சார். அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை எல்லாமே தெரியும். ஆனா எனக்கு தெரிய வேண்டியது இப்போ ஒண்ணே ஒண்ணுதான். என்ன? ரேகா உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா சார், என் காலேஜ் ஃப்ரெண்ட். கார்த்திக் காணாம போறதுக்கு முன்னாடி ரேகா வந்து தனா கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க போயிருக்காங்க. ஆனா அந்த லெட்டரை நீங்க வாங்கியிருக்கீங்க. அப்புறம் ரேகா கிட்ட தனா நைட்டு வீட்டுக்கு வருவான்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. ரேகாவும் கார்த்திக் கிட்ட போய் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த லெட்டரை தனா கிட்ட கொடுத்தீங்களா? இல்ல, கொடுக்கல சார். ஏன் கொடுக்கல? தனாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட கார்த்திக் தனா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அது வெளியில தெரிஞ்சா அவளுக்கும் குடும்பத்துக்கும் தான் கெட்ட பேரு வரும். அதனாலதான் அந்த லெட்டரை கொடுக்கல. அப்ப அன்னைக்கு நைட்டு தனா கார்த்திகை பார்க்க வருவான்னு ஏன் ரேகா கிட்ட சொன்னீங்க? அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்தது? அது முக்கியமா பேசணும், நைட்டு பண்ண வீட்டுக்கு வான்னு எழுதி இருந்தது. அன்னைக்கு தனாவுக்கு பதிலா நான் அங்க போய் கார்த்திக் கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு நினைச்சேன். அப்போ தனா இடத்துல நீங்க போனீங்க? ஆமா.
வீட்ல இருந்து கிளம்பி போனேன். போய் கார்த்திகா பாத்தீங்களா? இல்ல சார், பார்க்கல. ஏன்? ஆம், நான் அவனை பார்க்க போயிட்டு இருக்கும் போதுதான் என் பெரியம்மா என்னை தேடி வந்துட்டாங்க. இந்த நேரத்துல நீ அங்க போறது சரியில்லைன்னு சொல்லி என்னை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்ன? இல்ல, பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போகணும். ஏன் வீட்டுக்கு வராம கோயிலுக்கு போயிட்டீங்க? அது பெரியம்மா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு 2 பேரும் கோவிலுக்கு போனோம். அங்க இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தோம். எந்த கோயிலுக்கு? பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு. அப்ப நீங்க பண்ண வீட்டுக்கு போவே இல்லையா? இல்ல, போகல. ஆமா, அந்த லெட்டர்ல வேற என்ன எழுதி இருந்தது? நைட்டு 10 மணிக்கு பண்ண வீட்டுக்கு வான்னு மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே இல்ல. சரி, கல்யாணம் நடந்த அன்னைக்கு எதுக்காக கதிர தனா கழுத்துல தாலி கட்ட வச்சீங்க? என் தங்கச்சியோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சார். தனா லவ் பண்ண ஆளை விட்டுட்டு இன்னொரு ஆளை தாலி கட்ட வச்சா அவ லைஃப் எப்படிங்க நல்லா இருக்கும்? ஏன்னா அந்த கார்த்திக் நல்லவன் இல்ல. நிறைய பொண்ணுங்களை அவன் ஏமாத்திருக்கான். அத நான் வீட்ல சொல்லி ட்ரை பண்ணியும் யாரும் கேட்கல. கடைசியா வேற வழி இல்லாம தான் கதிர தனாவுக்கு தாலி கட்ட சொன்னேன். கதிர் ரொம்ப நல்லவன். அவனும் தனாவோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் அப்படி பண்ணான். அப்போ தனாவுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. ஆனா மண்டபத்துல நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு கேட்டப்போ நீங்க ஏன் அந்த உண்மையை சொல்லல? ஏன்னா கார்த்திக் நல்லவன் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. லாஸ்ட் மினிட்ல எனக்கு வேற வழியும் தெரியல. தனா, அங்க பாத்தியா? அந்த புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் மாயா கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஆனா என்ன பேசுறாங்கன்னு தான் எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல. ஆனா கார்த்திக் காணாம போனதுக்கும் ஏதோ இந்த மாயாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் நினைக்கிறாரு போல. ஆமா தனா, உனக்கு கதிர இவ தானே திருட்டு தாலி கட்ட வச்சா? இப்போ அந்த கார்த்தி விஷயத்திலயும் கதிர் மேலதான் சந்தேகப்படுறாங்க. அந்த கதிரும் இந்த மாயாவும் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிருக்காங்க போல. கார்த்திகை கடைசியை எப்ப நீங்க பாத்தீங்க? ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து பெரியப்பா கிட்ட பேசிட்டு போனான். அன்னைக்கு பார்த்ததுதான். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. சரி, ஓகே, நான் வரேன். சார், சொல்லுங்க. தனாவும் கார்த்திக்கும் லவ் பண்ண விஷயம் என் பெரியப்பாவுக்கு தெரியாது. அவர் பார்த்து நிச்சயம் பண்ண கல்யாணம் அதுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. என் பொண்ணு தன்னை மீறி எதுவும் செய்ய மாட்டா, லவ் எல்லாம் பண்ண மாட்டான்னு அவர் ஒரு நம்பிக்கையில இருந்தாரு. இது தெரிஞ்சு அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. நீங்க அவர்கிட்ட இதை சொல்ல வேண்டாம். எனக்கும் ரகுராம் அப்பா மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் நிறைய அக்கறை இருக்கு. நான் இந்த வீட்டு உப்பை சாப்பிட்டு வளர்ந்தவன். சொல்ல மாட்டேன். தேங்க்யூ சார். வரேன். யார் பேருக்கு அர்ச்சனை? ரகுராம்ன்ற பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. ஓம் சர்வ பாதா வினிர்முக்தோ தன்மன்யஹ சுதந்திதா மனுஷ்யோ மத்சாதே மனுஷ்யோ
என்ன அவரை திரும்ப ஏத்துப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் மனசுல இருந்து என்ன ஒரேடியா ஒதுக்கல. இன்னும் அவருக்கு என் மேல அக்கறையும் இருக்கு, பாசமும் இருக்கு. அவரும் என்கிட்ட பேச முடியாம, முன்ன மாதிரி இருக்க முடியாம தவிக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியுதுமா. சீக்கிரமா எங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரிவு ஒரு முடிவுக்கு வரணும். குடும்பத்துல நல்லதே நடக்கணும். தனாவும் கதிரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். மாயாவும் சீனு கூட ஒன்னா சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதாம்மா துணை இருக்கணும். என்னங்கம்மா? பொண்டாட்டி மஞ்ச கயிறோட இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் ஒரு நல்ல புருஷன் கிடையாது. மஞ்ச கயிறை கழட்டிட்டு இந்த தாலி சரடை எடுத்து போட்டுக்க சொல்லுங்க. என்ன நீ இன்னும் வரவே இல்ல? வா உள்ள போய் ஃபோன் பண்ணி பாப்போம். வா. ஹலோ, யாரு? ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோ ஆர்டர் கொடுத்திருந்தோம்ல, அந்த வீட்ல இருந்து தான் பேசுறேன். ஆமா, எங்க இருக்கீங்க? மா, பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சரி, அப்புறம் இந்த வீட்ல இருக்கிற எங்க பொண்ணுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறோம். அது வந்து நான் சொல்ற மாதிரியே அந்த போட்டோவை கொடுக்கணும், சரியா? என்னம்மா சொல்லணும்? அது ஒண்ணு இல்லைங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே தனான்னு ஒரு பொண்ணு இருப்பா. ஓகே. அவளை கூப்பிட்டு இந்த போட்டோவை மாயா தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லணும், சரியா? ஓ, சர்ப்ரைஸ் கிஃப்டா? சரிம்மா, அப்படியே சொல்லி கொடுத்துடலாமா? சரி. சரிங்கம்மா. அண்ணி என்ன சொன்னா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்களா? நல்ல வேலை, ஜானகி அண்ணி இப்ப வீட்ல இல்ல. அவங்க வரதுக்குள்ள இந்த நாடகத்தை ஆடி முடிச்சிருவோம். சரி, போ. ஆமா ஆமா. சரி, இப்ப நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம், வா. அம்மா. யாரு? போட்டோ ஸ்டுடியோல இருந்து வந்திருக்கம்மா. தனாங்கிறது யாரு? நான் தான். உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கம்மா. இந்தாங்கம்மா. யாரு கொடுக்க சொன்னா? மாயா கொடுக்க சொன்னாங்க. சரி, நீங்க போங்க. என்னதானா இது? ஏதோ போட்டோ மாதிரி இருக்கு பாட்டி. மாயா கொடுக்க சொன்னாலாம்.
என்ன போட்டோ? மாயா எதுக்கு உங்ககிட்ட கொடுக்க சொன்னா? தெரியல பாட்டி. பிரிச்சு பாரு. மாயா! 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 தனா, கொஞ்சம் பொறுமையா இரு. வரட்டும், அவகிட்ட நம்ம கேட்கலாம். தனா, என்னாச்சு? ஏன் கத்துற? மாயா, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? வீடு பிரச்சனை இல்லாம இருக்கிறது உனக்கு பிடிக்காதா? என்ன சொல்றீங்க பாட்டி? எனக்கு எதுவும் புரியல. போதும். என்ன நிம்மதியே இருக்க விட மாட்டியா? நான் தினம் சாகணும். அதானே உனக்கு வேணும்? தனா, ஏன் இப்படி பேசுற? நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். நினைக்காத. இப்பதான் எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்திருந்தேன். திரும்பவும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி என்ன அழ வைக்கணும். அதானே உனக்கு வேணும்? தனா, நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. என்னது இது?